கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த முதல் 3 அதிகாரங்களை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தரிசனம், அதை தொடர்ந்து 7 சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகின்ற காரியங்களை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த 4ஆம் அதிகாரத்திலே நான் இப்பொழுது வாசித்த பகுதியில் சுருக்கமாக நான் 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 3 பர்ஸ்பெக்டிவ்ஸ், 3 கண்ணோட்டங்களை, என்ன 3 கண்ணோட்டங்கள் காணப்படுகிறது அப்படி என்ற ஒரு 3 தலைப்பிலே நாம் சுருக்கமாய் சிந்திக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த சாவரின் அத்தாரிட்டி ஆஃப் காட், தேவனுடைய இறையாண்மை அதிகாரம், கர்த்தருடைய அதிகாரம், அத்தாரிட்டி ஆஃப் காட், அதை குறித்து இங்கே யோவானுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இதை புரிந்து கொள்ள முடியும். இதில் என்ன சொல்லப்படுகிறதுனா, அங்கே ஒரு சிங்காசனம் போடப்படுகிறது, அங்கே ஆண்டவர் அதிலே அமர்ந்திருக்கிறதை இவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, இது என்னத்தை விளக்குதுன்னா, இந்த காரியம் முதலாவது என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் he controls over history. He has authority and control over history. இந்த 2 காரியங்களை சொல்லுது. அவருக்கு அதிகாரம் இருக்கிறதை அது காண்பிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, he controls the history. அவர் தான் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்தான் சகல வரலாற்றையும் அவர் கட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறார். பல ராஜாக்கள் வரலாம், பல அதிகாரிகள் வரலாம், பல மனுஷர்கள் வரலாம் போகலாம், ஆனால் ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவராக இருக்கிறார். அவர் சும்மா உட்காந்துடல, அங்கே ஏதோ உட்காந்துட்டு தூங்கிட்டு இல்லை, சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக இல்லை, அப்படி இல்லை. அது he is not relaxing, he is controlling the earth full. எல்லா பூமியை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அது என்னத்தை சொல்லுதுன்னா, இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்காக, நமக்காக அவர் எப்பொழுதும் வல்லமை செய்கிறவராய் இருக்கிறார், அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஒரு இக்கட்டில் இருக்கும் பொழுது, நாம் ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது, ஒரு வியாதியில் இருக்கும் பொழுது, ஆண்டவர் பாட்டுக்கு கண்டுக்காம இருக்கிறது இல்லவே இல்லை. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் நம்மீது நோக்கமாய் இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, நல்லோர்கள் மேலும் பொல்லோர்கள் மேலும். எவன் நல்லது செய்கிறான், எவன் தீமை செய்கிறான், என் பிள்ளைங்களுக்கு விரோதமாக எவன் எழும்புறான். அதனால தான் நம்ம கூட ஜெபித்தோம். பாருங்க, யார் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்கிறது நமக்கு முக்கியமே இல்லை. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறாரு. அவர் சிங்காசனத்தில் சும்மா இல்லை, he has absolute authority and control over the earth. இங்கே யார் வந்தாலும் யார் போனாலும் அவர் தன்னுடைய சபையில் உள்ள விசுவாசிகளை அவர் காக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் இந்த முதல் 3 வசனங்களிலே யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். The sovereign authority of God. இதை நாம் புரிந்து கொள்ளணும். சங்கீதம் 47:8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். பாருங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாருன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் இல்லையா? இல்லை, நமக்கு என்னப்பா வந்திருக்கு, நாம பரலோகத்தில் இருக்கிறோம், அவன் எங்கடா போறான், அவனுங்க விதைக்கிறதா இருக்கட்டும், இவனும் நம்ம பேச்சை கேட்கல. ஆண்டவர் அப்படி இல்லவே இல்லை. பாருங்க, அதனால தான் பாருங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்தார், நம்மை போல பாடுள்ள மனுஷனாக வாழ்ந்தார், நம்ம எல்லா சுகம் துக்கங்களை எல்லாம் அவர் பார்த்து சென்றிருக்கிறார். பிரியமானவர்கள், நேரா பார்த்திருக்காரு. அங்கிருந்து பார்க்கிறத விட இங்க நேரா மனுஷனாகவே அவர் எல்லா பாடுகளையும் தன்னுடைய சரீரத்திலே அவர் பட்டிருக்கிறார். அவருக்கு ஆணி அடிக்கும் பொழுது வலிச்சிருக்குது, ரத்தம் வந்திருக்குது, கத்திருக்காரு. அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு வியாதி வரும்பொழுது, அந்த வேதனை வரும்பொழுது, he knows our feeling, he knows our suffering. பிரியமான இந்த காலை வேலையில, ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆண்டவருக்கு தெரியுமா? நிச்சயமா he knows your agony, he knows your suffering. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எனவே நாம் சோர்ந்து போறதுக்கு இல்லை. தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறவராக இருக்கிறார். நம்ம மேல அவர் தான் அரசாள்றாரு. இங்க ஒரு தலைவனை வரலாம், எந்த தலைவன் வந்தாலும், எந்த பார்ட்டியினுடைய தலைவர் வந்தாலும் நமக்கு பயமே தேவையில்லை. காரணம் என்னன்னா, இந்த தலைவர்களுக்கு மேல சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர், இந்த தலைவர்களை கண்ட்ரோல் பண்றவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம்.
ரெண்டாவதாக இந்த சாப்டரில் நம்ம பார்க்குறோம் இன்னொரு கண்ணோட்டத்தை என்னன்னா த ப்ரிவியூ ஆஃப் அப்கமிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ், வரவிருக்கும் நியாய தீர்ப்புகளின் முன்னோட்டமாக இருக்கிறது. 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே என்னன்னா, சிங்காசனத்திலிருந்து புறப்படும் மின்னல், இடி மற்றும் குரல்கள் ஆகியவை எதிர்காலத்தில் வெளிப்படவிருக்கும் நியாய தீர்ப்புகளின் முன்னோட்டத்தை குறிக்கிறது. இங்கே பார்க்கிறோம், சிங்காசனத்திலிருந்து மின்னல் வருது, இடி வருது, ஒரு பலத்த குரல் சத்தம் கேட்கிறதை யோவான் அங்கே பார்க்கிறார், கேட்கிறார். இது எதுக்கு சொல்ல, இது எதற்காக அடையாளமா இருக்குன்னா, there is judgment is coming, judgment is coming. இப்போ வரப்போகுது முத்திரைகள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கலசங்கள் எல்லாம் வரப்போகுது. உபத்திரவ காலம் வரப்போகிறது. அதற்கு ஒரு அடையாளமாக முன்னோட்டமாக இந்த மின்னல், இடி, குரல்களை அங்கே யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பிரியமானவர்களே. எனவே there is judgment, upcoming judgment. நாம கூட இப்ப நினைக்கிறோம் பாருங்க, அவன் துன்மார்க்கனா இருக்கிறான், நல்லா இருக்கிறானே, இவனே வரானே, இவனே சம்பாதிக்கிறானே, அவனுக்கு இவ்வளவு கோடி இருக்கு. பார்த்தா அந்த எலெக்ஷனில் பார்க்குறேன் நான், ஒரு வேட்பாளருக்கு 1007 கோடியாம் சொத்து. நினச்சி பார்த்துட்டேன் அன்றைக்கி, எனக்கு அப்படியே ஒன்றுமே புரியல. 1000 கோடியா, என்னப்பா அது, நம்ம 1 கோடியே பார்த்தது கிடையாது. 1000 கோடியை என்ன பண்ணுறது பாருங்க. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி இவங்கெல்லாம் வாழறாங்க, துன்மார்க்கமாக அநேகர் வாழ்கிறதை நான் பார்க்கிறோம். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தேவ பயமே இல்லாதபடிக்கு அநியாயங்கள் செய்கிறவர்களை பார்க்கிறோம், ஏமாற்றுவர்களை பார்க்கிறோம், கொலைகாரர்களை பார்க்கிறோம். இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா? எஸ், there is end for these people. There is judgment. The upcoming judgment is waiting for them. கிறிஸ்துக்குள் பிரியமானவர், பயப்பட தேவையில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை துன்புறுத்தவர்களை நீங்க அவங்க மேல பழிக்கு பழி எடுக்காதீங்க. டோன்ட் ரெவெஞ்ச், டோன்ட் டேக் ரெவெஞ்ச். நீங்க எதுவுமே பழிக்கு பழி செய்யாதீங்க. ஏன்னா நியாய தீர்ப்பு என்னோடு வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 96:13 பார்க்கிறோம், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பாருங்க, எவ்வளோ முன்னாடியே ப்ராஃபட்டிக்கா சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். ரெவலேஷன்ல கூட நீங்க பார்க்க முடியும், கடைசி சாப்டர்ல, நீதி செய்வோம் நீதி செய்யட்டும், அநீதி செய்வோம் அநீதி செய்யட்டும், இதோ அவனுடைய கிரியைகளுக்கு தக்கவாறு பலன் என்னோடு வருகிறது, என்னோடு வருகிறதுங்கிறார். நாம ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. ஐயோ எனக்கு அநீதி பண்ணிட்டானே, எனக்கு இப்படி தீங்கு பண்ணிட்டாங்களே, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, அதை செஞ்சிட்டாங்களே. டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் பி ஒரிட். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், த வர்ஷிப் ஆஃப் ஆல் கிரியேஷன், சர்வ சிருஷ்டியம் ஆராதிக்கிறதை இங்கே பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அவங்க சும்மா உட்காந்துல, ஃபுல் டே அவங்க என்ன சொல்றாங்க, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவங்க சொல்றதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இது என்னன்னா கண்டினியூஸ் வர்ஷிப். இந்த வர்ஷிப் முடிவே கிடையாது. இந்த ஆராதனை இது எதுக்குன்னா, தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் அவருடைய படைக்கும் வல்லமைக்கும் கொடுக்கிற ஒரு பதிலா இருக்கிறது. தட் இஸ் த ஆன்சர் ஃப்ரம் பிலீவர்ஸ் டு காட். அவருடைய பரிசுத்தம் இஸ் ஹோலினஸ், அவருடைய படைக்கும் வல்லமை, கிரியேட்டிங் பவர். அவர் தான் படைக்கிறார், ஒரு மனுஷனை படைக்கிறார், ஒரு ஜீவராசியை படைக்கிறார், அவர் தான் மழையை உண்டாக்குகிறார், அவர் தான் சூரியனை அனுப்புகிறார். பிரியமலா, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும்னு வசனம் சொல்லுது பாருங்க. அவர் மட்டும் சொல்லிட்டாருன்னா, சூரியன் போகாத, சன் டோன்ட் கோ டு திஸ் எர்த்ன்ட்டாருன்னா வராது, இருட்டில் போயிடுவோம், நம்ம இருளாயிடும். கடைசி நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் பின்னாடி இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை நாம் சிந்திக்கும் பொழுது அங்கே பார்க்க முடியும், சூரியன் இருளானது, பூமியெல்லாம் இருளாயிடுச்சு, அந்தகாரம் சூழ்ந்ததை பார்க்கிறோம். ஜனங்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. 24 ஹவர்ஸும் கரண்ட் போட்டு நீங்கள் வாழ முடியுமா? நம்ம சரி வீட்டுக்குள்ளே போட முடியும், ரோட்டில் இருட்டாகவே இருந்ததுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அதுதான் இஸ் ஹோலினஸ். வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ் டு அவர் காட்? அவருடைய பரிசுத்தத்திற்கு, அவருடைய வல்லமைக்கு நாம் செலுத்துகிற பதில் என்ன? நாம் என்ன செய்ய போகிறோம், என்னத்தை செலுத்த போகிறோம்? அவரை தொழுது கொள்றது தான், ஆராதிக்கிறது தான். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்றாரு. அதுதான், தட் ஷுட் பி அவர் எக்ஸ்பீரியன்ஸ்.
மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும், ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும், துதிக்கிறவர்களாக இருக்கணும். காரணம், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் அண்ட் பவர், கிரியேட்டிங் பவர். சங்கீதம் 156 பார்க்கிறோம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலுயா, ஹல்லேலூயா. இங்க சொல்லுது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நாம சும்மா இருக்கக்கூடாதுங்க. நமக்கு பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, கடை இருக்கு, ரைட்டு, இதெல்லாம் இருக்கட்டும். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார். அவர் சிங்காசனத்திலே வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் எல்லா வரலாற்றையும் கட்டுப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்க போகிறார். அவரை துதிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில இந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட 3 பாடங்கள். முதலாவது, த சாவரின் அத்தாரிட்டி ஆஃப் காட், தேவனுடைய இறையாண்மையுடைய அதிகாரம். ரெண்டாவதாக, ப்ரிவியூ ஆஃப் அப்கமிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ், வரவிருக்கும் நியாய தீர்ப்புகளின் முன்னோட்டத்தை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக, த வர்ஷிப் ஆஃப் ஆல் கிரியேஷன், சர்வ சிருஷ்டியும் ஆராதித்தல். எனவே தேவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய நியாய தீர்ப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன் எனி சிச்சுவேஷன்ஸ், வெதர் இட் இஸ் சீசன் ஆர் நாட், அது சீசன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நன்மையா இருக்கலாம், தீமையா இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் தேவனை நாம் தொழுது கொள்ளவர்களாய் ஆராதிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த 24 மூப்பர்கள் 4 ஜீவன்களை போல கர்த்தராகிய தேவனை பரிசுத்தர் 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 என்று நாம் தொடர்ந்து ஓயாமல் நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார், நமக்கு நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் நம்மை கைவிடுவதில்லை, நம்முடைய சபையை கைவிடுவதில்லை. எந்த சபையும் ஆண்டவர் கைவிடுவதில்லை. சபையை இடிச்சிட்டாங்க, பாஸ்டரை அடிச்சிட்டாங்க, விசுவாசியை கொன்னுட்டாங்க, எல்லாம் தேவன் அறிந்தவராயிருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நியாய தீர்ப்பு உண்டு. எனவே நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. தொடர்ந்து அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, அவருடைய பரிசுத்தத்தை நாம் நினைத்தவர்களாக அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதிப்போம். let us worship him, let us adore him. அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.